எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நீங்க மாத்திரம் உங்கள் ஆண்டவரிடத்துல போயிட்டீங்கன்னா, உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அண்டி விட்டீர்கள் என்றால், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைய உருவாக்கணும்னுக்கு அந்த பிரச்சனையை வச்சுதான் அடி. பிசாசு உங்க குடும்பத்துல ஒரு சூழலை பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான்னா, எந்த பிரச்சனையை கொண்டு வந்தானோ அதை வச்சுதான் அவனுக்கு அடி கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். யோசேப்பை சிறையில அடைத்தார்கள். சிறையில அடைச்சிட்டா இதோட அவன் ஒழிஞ்சான்னு நினைச்சாங்க. ஆனா எந்த சிறையிலே அவன் அடைப்பட்டு கிடந்தானோ அந்த இடத்திலே யாருக்கோ ஒரு கனவை வரவழைத்து அந்த கனவுக்கு இவன் பதில் சொன்னதுனால ராஜா முன்னால போய் நிற்கும்படியா கர்த்தர் செய்தார். இவன் வெளியில இருந்திருந்தா கூட இவ்வளவு மகிமை கிடைச்சிருக்காரு. சிறையில போய் இருந்தான். எந்த சிறை அவனுக்கு பிரச்சனையா இருக்கணும் பிசாசு அவன் அங்க அடக்கி வைக்க நினைச்சோ அந்த சிறையவே ஆண்டவர் வெற்றியின் சின்னமாய் மாற்றினார். எந்த பிரச்சனையோடு எழும்பி நிற்கவே முடியவில்லை என்று கர்த்தர் சமூகத்தை தேடி இந்த பிரச்சனையை வச்சுட்டான். இந்த பிரச்சனையை வச்சுட்டான் தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அநேகர் அதை கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். என்னவென்று அறிவார்கள்? இதை கர்த்தர் செய்தார் என்று. எஸ்ஐயா 41:20 பார்க்கிறோமே, இதை கர்த்தர் செய்தார், அவரே அதை சொன்னார், அவரே அதை செய்தார் என்று எல்லாரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தர் அப்படியாக உங்களை மகிமையின் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி பிரச்சனை வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ பிறந்த செய்தி கேட்ட உடனேயே சிறு குழந்தைகளை எல்லாம் அழிக்கும்படி பிசாசு விரும்பினார். அதன் பிறகு அவர் பெருமைகளை அடைய ஆரம்பித்த உடனே அவருக்கு ராஜ பதவி கொடுத்து விட்டால் பதவி ஆசையில விழுந்து விடுவார் என்று ஆசைப்பட்டார். பல முறை அவரை தேடி ஜனங்கள் அடித்து கொல்லும்படியாய் ஜனங்களை ஏவி விட்டார். இதெல்லாம் ஆண்டவருடைய வேலை வராததுனால அவங்களால செய்ய முடியல. கர்த்தருடைய வேலை வந்தது. இவனுக்கு தெரியல, இவன் நினைச்சிட்டான் இவனுக்கு வேலை வந்தது. அவரை பிடிச்சு அடக்கலாம்னு நினைச்சான். பாடுகளை கொடுத்தான், எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்தால் இவர் தன்னுடைய வேலையை விட்டுடுவார் நினைச்சான். சகல பிரச்சனையும் அவர் ஏற்றுக்கொண்டார், சகல கசப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுங்க அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும்? அதிகபட்ச தண்டனையிலேயும் அதிகமான தண்டனையை கர்த்தர் இயேசு அனுபவித்தார். இதுக்கும் இந்த தண்டனைகளின் கொடு முடியாமல் பிசாசு கையில வச்சுட்டு இருக்க ஆயுதம் மரணம். இந்த மரணத்தை கொடுத்து விட்டார், அதோட அவர் ஆட்டம் க்ளோஸ். ஆகவே இந்த மரணத்தை கொடுத்து விட்டு அவன் சந்தோஷத்தோடு ஆசையாய் அவர் தலை சாய்த்து உயிரை விடணும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு ஆசையாய் காத்து கிடந்தான். இப்போ அவர் மரணம் அடைகிற நேரம் வந்தாயிற்று. இதுக்கு மேல அவர் ஜீவனோட இருக்க முடியாது. இப்போ சத்தமா சொல்ல போறா, வெற்றி கிடைத்தது என்று பிசாசு சொல்லும்படிக்கு பாதாளத்துல ஒரு பெரிய விழாவையே அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் தான் சொல்லணும் ஆட்டம் க்ளோஸ், முடிந்தது என்று. ஆனால் முடிந்ததுன்னு இவன் வாயில வெற்றியா வரும்னு வெற்றியா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க முடிந்ததுன்னு சிலுவையில ஜீசஸ் சொல்றார். இவனுக்கு புரியல. என்னையா இந்த வார்த்தையை நான்ல சொல்லியிருக்கணும், முடிந்தது என்று நான் அல்லவா சொல்லி வெற்றியில ஆர்ப்பரித்திருக்கணும். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப இதெல்லாம் அவருடைய பிளானா? இதெல்லாம் அவர் பிளான் பண்ணாரோ? நாம் பிளான் பண்ணி அவரை அடித்து அவரை பாதித்து அவரை துன்பப்படுத்தி அவருக்கு மரணத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்றாரே. அது தாங்க உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு உங்ககிட்ட உங்களுக்கு அதிகபட்ச பிரச்சனைகளை கொடுத்து அவன் சந்தோஷப்படணும்னு நினைக்கும் பொழுதுதான் நீங்க கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுவார், ஓ ஆட்டம் க்ளோஸ். அல்லேலூயா. இதை உங்கள் தேவன் உங்களுக்காக நிறைவேற்றுவார், அவர் பக்கமாய் நீங்கள் இருக்கும் பொழுது. இப்போ அவர் முடிந்ததுன்னு சொன்ன உடனே இவனுக்கு திகில் பிடித்தது. காரணம் என்ன? என்னையா மரணத்தை கொடுத்து இவரை முடிச்சிடலாம்னு நினைச்சேன், இவர் முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அப்ப ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே? காரணம் என்ன? மரணம் என்ற உடனேயே பாதாளத்துக்கு இவர் வரணும். அங்க பாதாளத்துல வந்து நிற்கிறார். வானோ பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முழங்கால்களும் உடங்கும் நாளும் என்று
நாம பார்க்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6 வசனங்களை வாசித்தார். அப்போ அங்க போனா கர்த்தரேசு அங்க போய் நிக்க ஆட்டம் போட வேண்டிய பிசாசெல்லாம் முழங்கால் முடங்கி கிடக்கிறது, தெண்டனிட்டு பணிந்து கிடக்கிறது. போறார், பாதாளத்துல இறங்கினார். மரணம், பாதாளம் இவற்றுக்குரிய சாவிகளை, திறவுகோள்களை அவனிடத்திலிருந்து பிடுங்கினார். சிலுவையிலே அவனை ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக்கினார். ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றவராய், உயிரோடு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவனை அளிக்க வல்லமை பெற்றவராய் அவர் எழுந்தார். அல்லேலூயா! அவர் எழுந்தார். அவருடைய மரணத்தினால வெற்றி கிடைக்கும் நினைச்சான். அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் விழுங்கினார். அந்த ஜெய கிறிஸ்து உங்களோட இருக்கும்போது எது உங்களை அசைக்க முடியும்? எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியும்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் சமூகத்துல எளியவர்களாய் தாழ்த்தி உபவாசிச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றி மாபெரும் வெற்றியாயிருக்க போகிறது. அதை யாராலையும் பார்த்து கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றியாயிருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உங்களுக்குள் சுவையே ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளார கிரியை செய்து கொண்டே இருக்கும். எப்படி? அவருடைய வசனம், அதிலே உயிர் இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வசனத்தை நீங்க திரும்பவும் திரும்பவும், ஜீவனுள்ள வசனம் எவ்வளவு முடியுமோ அந்த வசனம் உங்களுக்கு உறுதியாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனங்களை எவ்வளவு முடியுமோ மனப்பாடமாய் அதுல உள்ள வசனங்கள், அந்த வார்த்தைகளின் படி சொல்லி பாருங்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறத ஆச்சரியமாய் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்விலே சுவைத்து உணர முடியும். அதுல சத்தியம் இருக்குதுங்க. ஆண்டவர் அந்த சத்தியத்தை நிறைவேற்றும்படி வைப்பார். அதுல உங்களை பரிசுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை இருக்குங்க. இந்த வசனம் உங்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தும். இதற்குள்ளார ஆற்றல் இருக்குதுங்க. உங்களை கூறு போட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே கொண்டு வந்து போட்டுரும். இதுல வல்லமை இருக்குதுங்க. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் அது உங்களுக்குள்ளார இருந்து அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அல்லேலூயா! அந்த ஜீவனுள்ள வசனத்தை பிடிச்சுக்கோங்க. தினமும் அதை வாசிங்க. அதுல உள்ள வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிச்சு பாருங்க. விசுவாச வார்த்தைகளால சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆமென். உங்களால செய்ய முடியாது எதுவுமே இருக்காது. உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னவை நிறைவேறும். ஆமென். அதை நிறைவேற்ற முடியாது, உங்களை சத்தியத்துல நடத்த முடியாது. உங்களுக்கு என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களிலே என்ன செய்ய வேண்டுமோ நிறைவேற்றி முடிப்பார். இப்ப என் தீர்க்கதரிசி சொல்றான், சென்றேற்றமே இங்கே போகிறான் அந்த படைத்தளபதி. இவன் அங்கே சென்ற உடனே அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறான். வாசல்ல நிற்கும் போது உள்ள இருந்த தீர்க்கதரிசி வெளியே வருவார். என்ன உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி எங்கெல்லாம் சுகவீனம் இருக்குதோ அந்த சுகவீனத்தெல்லாம் பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணி தேவனிடத்துல தொழுது கொண்டு எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்ற நம்பிக்கையில வாசல்ல போய் நிக்கிறான். நிறைய பேர் அப்படித்தானே நினைக்கிறோம். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லது யாராவையும் தொடுவாங்க, அந்த தொடுதலினால் மாத்திரம் விடுதலை கிடைக்கும். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளார சத்திய வசன கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே உனக்குள்ளார ஒரு சுத்திகரிப்பு நடக்க ஆரம்பிக்குது. இங்கேயும் அப்படிதான் நடக்குது. இந்த நாகமான் போய் நிற்கிறான். என்னை தொட்டு தீர்க்கதரிசி தடவி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. ஆனா அவர் உள்ள இருந்து வெளியே கூட வரல. என்ன சொல்றாரு? இந்த ஆளை போய் 7 தடவை யோர்தான்ல குளிச்சுட்டு எழுந்திரிக்க சொல்லு, சரியாயிரும். இவனுக்கு வந்தது பார்க்கும், ஆத்திரம் வந்தது. என்னையா நினைச்சிட்டு இருக்கிறான்? எங்க ஊர்ல இருக்குதியா நல்ல நல்ல ஆறுகள் எல்லாம், அப்னா பர்பார் போன்ற நல்ல சுத்தமான ஆறுகள் இருக்குது. அங்க போய் குடிக்க தெரியாதா எனக்கு? இங்க இருக்கிற உங்க ஒரு யோர்தான் நதி தான் பெருசோ, வாயா போகலாம் என்று கோபமாய் திரும்பி செல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, உங்ககிட்ட சொல்லுவாங்க, மன்னித்து பார், அன்பு செய்து பார், அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி பார் சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, சாதாரணமா கையில வசனத்தை எடுத்து வாசி, சும்மா ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டவர் நாமத்தை சொல்லிப்பார், அவர் நாமத்துல விடுதலை கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்கன்னா பெருசு பெருசா நாங்க பரிகாரம் எல்லாம் தேடி ஓடிப்போம். அப்பெல்லாம் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருமான்னு நினைக்கிறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் பேர்ல நீ நம்பிக்கை வைக்கிறது தான் பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், அதுல அர்ப்பணிப்பை பார்க்கிற தேவன், அதுல நீங்க தாழ்ச்சியாய் கர்த்தர் சமூகத்துல வந்து நிக்கிறத பார்க்கிற தேவன். சும்மா இருப்பாரா?
அவர் சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறவரை உயர்த்தாமல் இருப்பாரோ? செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் போய் சரி கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்களேன்றதுனால செய்து பார்ப்போம் என்று அங்கே செய்து பார்த்தார். ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல அவருக்கு ஒரு அற்புத சுகம் நடந்தேறியது. அல்லேலூயா! உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி விசுவாசிக்கிறாய், அந்த விசுவாசத்தின் படி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென், ஆமென். ஆமருமையானவர்களே, கர்த்தரை தேடினவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஒருவேளை லேட் ஆச்சுனாலும் அவர் பேர்ல அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குமா? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா! தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆனால் நாம் மாத்திரம் விசுவாசத்திலையும் தளர்ந்துட போயிடக்கூடாது, மற்றவங்க விசுவாசத்தையும் கெடுத்துடக்கூடாது. ஆமா, இப்படி நம்ம இருக்கிறோம். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு இடறுதலாய் இருக்கிறோமோ? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களுக்கு இடறுதலாய் இருந்தீர்கள் என்றார். மத்தேயு 18வது அதிகாரம் 6-9, மார்க்கு 9வது அதிகாரம் 42-47 பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு நீங்க இடரல், மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கு என்னங்க நம்பி நான் தாங்க நிறைய நாள் ஜெபம் பண்ண ஒன்னும் பலன் இல்லைங்கன்னு நீங்க ஒரு இடறுதலாய் இருந்து விட்டீர்கள் என்றால், உங்க கழுத்துல ஒரு கல்ல கட்டி உங்களை கடல்ல தள்ளுறதுக்கு சரியா ஆண்டவர் சொல்றாங்க. அவிசுவாச வார்த்தைகள் வாயிலிருந்து நெகட்டிவா பேசி, தேவையற்ற காரியங்களை பேசி பிசாச வரவேற்காதீங்க. கர்த்தர் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசத்துல பலத்தோடு இருங்கள். ஆமென். நீங்க என்னைக்கும் ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதிலே உறுதியாய் இருப்பார். அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துல இருக்கிற உண்மையான நேசத்தை பார்க்கிறார். யாரை நேசிக்கவே முடியலையோ, யாரை மன்னிக்கவே முடியலையோ மன்னிச்சு பாருங்க, நேசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாறாத விஷயங்களை மாற்றி போடுவார். அப்பத்தான் தேவனாகிய கர்த்தர் இதை சொன்னார் என்றும், தேவனாகிய கர்த்தர் இதை செய்தார் என்றும் அநேகர் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா! தகப்பனே, உங்க நேசத்தை உங்க பிள்ளைகளாகிய எங்களுக்கு புரிய வச்சுங்கப்பா. உங்களை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவே வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க